ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள எப்படி இருட்டிட்டு காத்தடிக்குதப்பா. ஸ்கூல்லேருந்து பசங்களை வேற கூப்பிட போகணும். இவ்வளோ நாள் நான் தான் போய் கூட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி தான் சரி ஆட்டோவில் இங்கேருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். பார்த்தா பஸ்னாலே இப்படி மழை இருட்டிட்டு நிற்குது. செம்ம காற்றடிக்குது. இடி அதை விட இடிக்குது. படபடம் படபடமனு. அவங்க வந்து பசங்களை கூப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க மழையில் அஞ்சிருவாங்க. பார்க்கலாம். செம்ம வேகமாக வருது மழை. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், கூப்பிட்டு வந்துட்டு பார்க்குறேன். கீழே இறங்கி வந்த உடனே பிடிச்ச மழை பட்டன்னு பேஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே செம்ம மழை அடிச்சிருச்சு. கொஞ்சம் கூட மழை நிற்கவே இல்லைங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். செம்ம மழை அடிச்சிருச்சு. அப்படியே லைட்டை எப்படா பசங்க வருவாங்க நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நனைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸ்கூலில் இருந்து வேறு ரெயின் கோட் வேறு கொடுத்து விடல. அங்கே வேன் ஏறும்போதே நனைஞ்சிட்டாங்கன்னா இங்கே எதுவுமே பண்ணவே முடியாது. அதனால் நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் போய் நின்றுட்டேன். ஒரு வேலை சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு வரவே இல்லை. மழை நின்னதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. எல்லாம் சுத்தமாக மழை நின்றுச்சு. ஒரு ட்ராப் கூட இல்லாமல். இப்போ பார்த்திங்கன்னா வேனு டேர்னிங்கில் எப்போவுமே இறக்கி விடுவாங்க. நான் அங்கே தான் வந்து போய் நின்று கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா வேன்கார் மழை பெய்யனால டேரெக்டாக வீட்டுக்கிட்டே கொண்டு இறக்கி விட்டுட்டாரு. உங்களுக்கு கோடி கும்பிட்றா சாமி, ரொம்ப பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்க மழை பெய்யுது ஏதாவது சூடாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னாங்க. ஸோ வந்துட்டு சூடாக பஜ்ஜி போட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அவங்களுக்கு டியூஷனுக்கு வந்து அனுப்பிச்சாச்சுங்க. டியூஷன் கிளம்பி 5 மணிக்கு போனாங்க அப்படின்னா ஈவினிங் நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரீ தான். அவங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே ஏதாவது எழுத வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேலையை மட்டும் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான மிளகா பஜ்ஜி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு மேலேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாமியார் வந்திருந்தப்போ மிளகா வாங்கி வச்சேன். அது இப்போ ஏதோ ஃப்ரிட்ஜை ஏதோ எடுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அந்த மிளகா இருந்துச்சு. சரி ஓகே போடு, அந்த மிளகாயிலேயே பஜ்ஜியை போடு, நம்ம நேரமாக வேணும், அது பழுக்கவும் இல்லை வதங்கவும் இல்லை சரின்னு சொல்லிட்டு அந்த மிளகாயிலேயே பஜ்ஜி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ப்ரெட்லேயும் வந்துட்டு நான் வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அவங்க பஜ்ஜி கேட்கவும் சரின்ட்டு ரெண்டையும் கலந்து அப்படியே ஒரு பஜ்ஜி போட்டு கொடுத்து சுட ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சு 2யும் கொடுத்து 2 பேரையும் சாப்பிட வச்சு பேக் பண்ணி டியூஷனுக்கு அனுப்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வாண்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸ்கூலுக்கு போன ஃபஸ்ட்டு டேவே வந்து பேக்கில் இருந்த எல்லா புக்கையும் வந்து ஸ்கூல்லேயே விட்டுட்டு வந்துட்டாரு. கேட்டால் இவ்வளோ புக்கு எதுக்குமா எடுத்துகிட்டு போனோம், அதனால நான் வந்துட்டு எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் நான் போயிட்டு மேம் கிட்டே மேம் புக்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அதேமாதிரி மேக்ஸ் புக் வந்து தொலைஞ்சி போய் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகிடுச்சு. லீவ்லலாம் கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க யார்கிட்டே இல்லை நான் கேட்டு சொல்கிறேன்னாங்க. இப்போ தான் வந்து கிடச்சிது. அம்மாமா என் புக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரே ஜாலி. டெய்லி சொல்லி வருது, டெய்லியும் பார்த்து எடுத்துகிட்டு வா தம்பி, அம்மா எதுக்குமா இவ்வளோ புக்கு எடுத்துகிட்டு போகணுன்ட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாரு படிக்கிறதுக்கு. அவங்க அண்ணனை கூப்பிட்டு நிஷாந்த்ஸா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றதே அவருக்கு வேலை. இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூட, அதை காணோம் இதை காணோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சுதா சசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.